ஒரு கணவன் மனைவி இறந்து போன தன்னுடைய பெண் குழந்தை புதைக்கப்பட்ட அந்த இடத்தை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த உடல் அழுகி போயிருக்கு. இருந்தாலும் இவங்க அதுல ஒரே ஒரு விரலை மட்டும் வெட்டி எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப தெரியாது இது எந்த மாதிரியான ஆபத்தை உருவாக்கும்னு. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அதன் பிறகு என்ன ஆக போகுதுன்றது தான் இந்த கதையில பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரு விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு வேக்குட். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கார் எடுத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான குட்டி பொண்ணு இருக்கா. அவ அம்மா அவளுடைய பிறந்த நாளுக்காக ஒரு செயின் வாங்கி கொடுக்குறாங்க. அங்கிருந்து அந்த பொண்ணு நேரா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்க. ஸ்கூல் விட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள ஒரு நாயை பாக்குறா. அவளும் என்ன குட்டி, அப்பா அவனை குணமாக்கிட்டாரன்னு பேசிக்கிட்டே கதவை துறக்க அந்த நாய்க்கு வெறி பிடிச்சு ஓடி வந்து அவளை சரமாரியா கடிக்குது. இந்த சத்தம் கேட்டு இவங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க அந்த பொண்ணு உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. இத அவங்க அப்பா பார்த்துட்டு அவளை வேக வேகமா தூக்கிக்கிட்டு ஓட, ஆனா அவ ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே இறந்து போறா. அவ போன சோகத்தை தாங்க முடியாம தான் இவங்க ஊரை விட்டு வேக்குட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஊருக்கு வராங்க. அவரு ஒரு கால்நடை மருத்துவர். அவரும் எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அதே போல அந்த பொண்ணுடைய அம்மாவும் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள வந்த டாக்டர் அறுவை சிகிச்சை மூலமா ஒரு மாட்டுக்கு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்க. இத அந்த ஊரே மதிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு, உங்களுடைய திறமையை பார்த்து நான் வியந்து போயிட்டேன், நீங்க இங்க வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க இவன் மனைவி வழக்கமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஒரு லேடி வந்து எங்களுக்கு கொஞ்சம் மருந்துகள் வேணும்னு கேக்குறாங்க. அது அவ கூட இருக்கக்கூடிய பொண்ணுக்கு தான் தேவை. இவ என்னுடைய மருமக, இவளுக்காக தான் மருந்து வேணும்னு கேக்குறா. ஆனா அவ சாரி மேடம், இந்த மருந்து சீட்டு காலாவதி ஆடிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆகுது. இவ இறந்து போன தன்னுடைய குழந்தைய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவ கணவரும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. அங்க தன் மனைவியை பார்த்தவன் என்ன பண்றது வீடு, எல்லாத்தையும் மறக்க கத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையை சொல்ல போனா நடந்த சம்பவத்தை ரெண்டு பேராலையும் மறக்கவே முடியல. ஒரு கட்டத்துல அவ என்னை விட்டுடு, நான் இங்கிருந்து போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் அதை கேட்டு வேற வழி இல்லாம சரி உனக்கு இப்ப என்னதான் வேணும்னு கேக்குறான். என்னை இப்ப உடனே கூட்டிக்கிட்டு போய் ஊரை விட்டு வெளியே விட்டுடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ராத்திரிலயும் இவன் அவளை கூட்டிக்கிட்டு கார்ல வேகமா போய்கிட்டு இருக்கான். போற வழியில கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி நின்று போகுது. அடச்சே, இப்படி ஆயிப்போச்சு, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சுத்தி முத்தி பார்த்தோம், யாரும் உதவிக்காக வராப்போல தெரியல. அப்போ இவங்க இந்த ஊர் மதிக்கக்கூடிய பெரிய மனுஷன் இங்கதானே இருக்காரு, ஒருவேளை அவர்கிட்ட போனா ஏதாச்சும் உதவி கிடைக்குன்னு அவர் தேடி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வழியா வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க என்னமோ வினோதமா சத்தம் வந்துகிட்டு இருக்கு. டாக்டரும் நான் அவருக்கு கால் பண்ணி பாக்குறேன்னு போன் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ மனைவி நான் பின்பக்கமா பாக்குறேன்னு பின்னாடி போய்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. ஏன்னா அங்க ஏதோ ஒரு வகையான வித்தியாசமான சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளும் என்னதுன்னு பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அந்த சடங்கு முடிச்சு எதையோ உடைச்சி அதுக்குள்ள இருந்து ஒரு பையனை வெளியெடுக்கிறாங்க. இவ அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய பொண்ணுடைய ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் அவ மூக்குல ரத்தம் வந்துகிட்டு இருக்க. அந்தாலும் திரும்பி கரெக்டா அவளை பாக்குறான். இவ மேலும் பயந்துகிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி வரா. வாங்க, இங்க ஏதோ தப்பா இருக்கு, இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது. அவங்க கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு ஓடி வராங்க. இவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த ஆள் வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவரை பார்த்து டாக்டர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாது தெரியாதா, அதுல வர வழியில உங்க கார் பிரேக் டவுன் ஆயிருக்கிறத பார்த்தேன், அதான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுமான்னு கேட்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த டாக்டர் எனக்கு எந்த உதவியும் தேவை கிடையாது, நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, அவரும் இதை கேட்டு சரிப்பா நான் இப்ப போறேன், ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் காலையில டாக்டர் காரை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு பையனை பாக்குறான். ஆனா அவன் இவரை திரும்பி பார்க்கும்போது மறைஞ்சு போறான். இங்க இவ மனைவி கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நைட்டு பார்த்த அதே பையனை எங்கேயும் பாக்குறா. அப்போ மறுபடியும் அந்த பொண்ணு கடைக்குள்ள வர, ஆனா இவ இந்த முறை பார்க்க வித்தியாசமா இருக்கா. உடனே அவங்க அத்தை ஓடி வந்து அவ கழுத்துல எதையோ மாட்டுறாங்க. இவ நடாது எல்லாம் வித்தியாசமா இருக்கேன்னு பாக்குறா. ஊருக்குள்ள ஒரு கூட்டமே தட்டிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும் அந்த கூட்டத்து கூட சேர்ந்துக்க போயிட்டு இருக்கும் போது நேரா இவகிட்ட வந்து ஆலிஸுடைய குரல் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அதை கேட்டவ என்னது ஆலிஸ பத்தி அவளுக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறா. அங்கிருந்து அழுதுகிட்டே அந்த பொண்ணுடைய அத்தையை பார்க்க போறா. ஒழுங்கா மறைக்காம உண்மையா சொல்லுங்க, என்னுடைய பொண்ணை பத்தி அவளுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அவ அழுதுகிட்டே இந்த ஊருக்குள்ள பல விஷயங்கள் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆலிஸை மறந்துட்டு இன்னொரு குழந்தை மேல ஆசைப்படுங்க, ஏன்னா நீங்க ஆலிஸ் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஆமா அது நடக்குமான்னு கேக்குறா. அதுக்கு இவ அதை என்னால சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது இவளுக்கு ஒரு போன் கால் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவ கணவர் ஒரு மாட்டுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவளும் தேவையான மருந்துகளை அங்க எடுத்துக்கிட்டு வர, அங்க அந்த மாடு ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துக்குது. இத அந்த மாடு வளர்க்குறவன் பார்த்துட்டு நான் அதை பார்த்துக்கிறேன்னு உள்ள போறான். அப்போ அது பின்னாடி நடந்து வர அவன் கொஞ்சம் கொஞ்சமா நசுங்கிக்கிட்டு இருக்கான். இவங்களும் ஓடி வந்து கதவை துறக்க பாக்குறாங்க, ஆனா முடியல. ஒரு வழியா இவங்க கதவை திறக்கும் போது அந்த மாடு பின்னாடியே வந்து அந்த ஆளை மேலும் மிதிச்சு கொள்ளுது. இந்த சம்பவத்தால ரெண்டு பேரும் ரொம்பவே பதறி போறாங்க. மறுபடியும் அந்த ஆளுங்க வந்து
பரவாயில்ல விடுங்க, நீங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணீங்க, ஆனா எதுவும் நம்ம கையில கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை அந்த டாக்டர் கேட்டு எங்களை விட்டுருங்க, நாங்க இந்த ஊரை விட்டே போக போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவரு, நீங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒருவேளை உங்க பொண்ணை நான் மறுபடியும் உயிரோட கொண்டு வந்தா, ஆனா 3 நாளைக்கு மட்டும்தான் அவ உங்க கூட இருப்பா. அதன் பிறகு அவ மறுபடியும் காட்டுக்குள்ள போகணும். உங்களுக்கு சரினா வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறான். இத கேட்ட இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ அவன் மனைவி, எனக்கு தெரியல, ஆனா அவர் சொல்றது மட்டும் உண்மைன்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் என்னுடைய பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இதை கேட்ட டாக்டர், நான் அதுக்கு ஒத்துக்கிட்டா நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு கேட்கிறாரு. அவளும் அதுக்கு சரின்னு சொல்ல அந்த வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வந்த அவரும் அவ முடி கலர் என்ன, அவ தோல் எப்படி இருக்கும், அவளுக்கு என்ன விலங்கு பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்க, கடைசியா அவங்க பொண்ணு இறந்து, அதாவது புதைக்கப்பட்டு இன்னையோட எத்தனை நாட்கள் ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த டாக்டர், அவ இறந்து போய் இன்னையோட 11 மாதம் 3 நாட்கள் ஆகுதுன்னு சொல்றான். அதுக்கு அவரும், நல்ல வேலை இன்னும் 1 ஆண்டுகள் முடியல, ஏன்னா 1 ஆண்டுகள் முடிஞ்சிட்டா மறுபடியும் கொண்டு வர முடியாது. சரி, எனக்கு அந்த புண்ணு வச்சிருந்த நெருக்கமான ஏதாச்சும் ஒன்று வேணும். இன்னும் சொல்ல போனா அது அவர் ரத்த சம்பந்தப்பட்டதா இருந்தா இன்னும் பெட்டர்னு சொல்ல, இவங்களும் அதை கேட்டு நாங்க எப்படியாச்சும் கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் போதாது, அந்த பொண்ணை மறுபடியும் கொண்டு வர இறந்து போன ஒரு உடல் தேவை. உங்க நல்ல நேரம் இன்னைக்கு இறந்து போன அவரு உங்களுக்காக உடலை கொடுப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக இவங்க அவருடைய மனைவி கிட்ட உடலை கேட்க போறாங்க. அந்த லேடியும் கிட்ட வந்து மேல கீழே பார்த்துட்டு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவர் பின்னாடியே வந்து, நான் பார்த்துட்டேன், எல்லாமே சரியா இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம இதை பண்ணா அவங்க இதே ஊர்ல தங்குவாங்கன்னு சொல்ல, ஒரு பக்கம் அந்த லேடி ஒத்துக்கிட்ட பிறகு இன்னொரு பக்கம் இவங்க கார் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க. நேரா கல்லறைக்கு வந்தவங்க அந்த பொண்ணை புதைச்ச இடத்த தோண்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அது இவங்களுக்கு பிடிக்காட்டியும் தன்னுடைய பொண்ணை மறுபடியும் பார்க்க முடியுன்ற ஆசை. அதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு போட்டிருக்கக்கூடிய டாலரை கழட்டிட்டு ஒரு கை விரலை கட் பண்ணி கொண்டு வராங்க. இங்க சடங்குக்காக ஊரே தயாரா இருக்கு. கூடவே வண்டி வச்சு இறந்து போன உடலை தூக்கிட்டு வராங்க. வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல இறந்த உடலை இது போல எந்திரத்தை வச்சு நெஞ்சை நசுக்கணும். ஆனா ஆதி காலத்துல சுத்தியில வச்சுதான் அதை செஞ்சோம். பிறகு முதுகு பக்கமா வந்து முதுகெலும்ப வெட்டி எடுக்கணும். வாங்க டாக்டர், அதை உங்க கையால செய்யுங்கன்னு சொல்ல, அவன் செஞ்சு முடிச்ச கையோட அந்த பொண்ணுடைய விரலையும் கொடுக்க, அவரு அதை கொண்டு வந்து அந்தளுடைய வாயிலே போட்டுடுறாரு. அதன் பிறகு இறந்து போன உடலை படுக்க வச்சுட்டு, இந்தாமா இதுல உன்னுடைய ரத்தத்தை கொடுக்கணும், வாங்க மக்களே இதை நம்ம ஆரம்பிப்போன்னு சாணி போல எதையோ கொண்டு வந்து அந்த உடல்ல தடவிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அதை கொளுத்தி விட்டுட்டு மந்திரங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது நல்லா எரிஞ்சு முடிஞ்ச பிறகு இவரு அதுகிட்ட வந்து முட்டை ஓட்டை உடைக்கிற மாதிரி உடைச்சி அந்த குட்டி பொண்ணை வெளியெடுக்கிறாங்க. அவளை சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து முதல்ல குளிக்க வச்சுட்டு தங்களுக்கு கிடைச்ச 3 நாளையும் வீணடிக்க கூடாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் அவ கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இதால ஒரு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு கட்டத்துல இவங்க கண்ணு ஆடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு காணாம போறா. ஆலிஸ் எங்க போனன்னு இவங்க தேடிக்கிட்டே வர, அவ அங்க எதையோ பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. ஏன்னா அங்க ஒரு பறவை கொல்லப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கு. இவங்களும் அதை பார்த்துட்டு, ஒண்ணும் இல்ல கண்ணா, பறவைகளை பயமுறுத்த அப்படி பண்ணிருப்பாங்க, இந்த செயினை போட்டுக்கோ, வீட்டுக்கு போலான்னு கூட்டிகிட்டு போறாங்க. கார்ல வேகமா போய்கிட்டு இருக்க குறுக்க ஒரு நாய் வரும்போது தெரியாம அது மேல மோதிட்டாங்க. உடனே டாக்டர் அதை தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்க, அத அந்த பொண்ணு பார்த்துட்டு, அப்பா நானும் செய்யட்டுமான்னு கேக்குறா. அவரும் வா கண்ணுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் ஆகுது. இவங்களுக்கு அவளை விட்டு பெரிய மனசு இல்லாம தூங்க வைக்கிறாங்க. அதன் பிறகு 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சந்தோஷத்துடைய உச்சக்கட்டத்துக்கே போறாங்க. கடைசியா கவுந்தடிச்சு படுத்துக்க இந்த பொண்ணு அவங்களுக்கே தெரியாம அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கா. மறுநாள் இவங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எழுந்துக்கிட்டா. அவ அங்க ஒரு பொம்மையை ஒரு கவருக்குள்ள இருந்து வெளியெடுக்கும் போது தனக்கு நடந்த எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. வெளியே இறந்து போன கணவருடைய உடலை கொடுத்த அந்த லேடி வந்திருக்காங்க. நான் ஆலிஸ் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும், அவளுக்கு குதிரைகள்லாம் பிடிக்கும்ல, நீங்களும் என் கூட வாங்கன்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தான் கூட கூட்டிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல டாக்டரையும் அவர் மனைவியையும் பேசி உள்ள அனுப்பிட்டு இந்த பொண்ணு மட்டும் தனியா கூட்டிகிட்டு வந்து சில கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ அதுக்கு சரியான பதில சொல்ல மாட்டேங்கிறா. கடைசியா இவங்க, நீ ஒரு சின்ன பொண்ணு தானு கேட்கும்போது அவ அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்க. இவங்க அவ கண்ணை பார்க்கவே பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அவ அம்மாவும் அப்பாவும் ஓடி வர, அந்த பொண்ணு இந்த பாட்டி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போறா. டாக்டரும் நீ போய் கார் கொண்டு வா, நான் அவளை பிடிக்கிறேன்னு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு. இவ அங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த நாய் கடிச்ச போல ரத்தம் வந்து கீழே விழுந்துட்டா. அப்போதான் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க, அந்த அப்பவே சொன்னான்ல அவ இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது, இங்க இருக்கக்கூடிய காற்றடிகள் தான் இந்த ஊருடைய எல்லைகள். இத அந்த வழியா போன ஒரு ஆளு பாத்துக்கிட்டே போறான். அவங்க அந்த பொண்ணை மறுபடியும் ஊருக்குள்ள கொண்டு வரும்போது அவ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆகுது. இவங்களுக்கு என்னமோ சத்தம் கேட்கிற போல இருக்கு. ஏன்னா இவங்க வீட்டு கதவுகள் திறக்குது. கீழே போனா ஊரே கூட்டமா வந்து, நமக்கு நேரம் கிடையாது, அவளை மறுபடியும் காட்டுக்குள்ள அனுப்பணும், ஏன்னா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர், நீங்க 3 நாள் சொன்னீங்க. ஆமா சொன்னா, ஆனா நீங்க என்ன பண்ணீங்க?
அந்த பொண்ணை எல்லையை தாண்டி கூட்டிட்டு போயிருக்கீங்க. அது ஒன்றும் எங்க தப்பு கிடையாது. அந்த லேடியை பார்த்து பயந்த ஓடிட்டா. ப்ளீஸ், எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்கன்னு சொல்ல அவரு டாக்டர் கிட்ட வந்து அந்த பொண்ணை கண்காணிச்சுக்கிட்டாரு. ஒருவேளை ஏதாச்சும் தப்பு நடந்தா அது இந்த ஊரையே பாதிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில இவன் எழுந்துக்கும் போது அந்த பொண்ணை காணும். ஆலிஸ் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே போறான். அங்க வந்து பார்த்தா இவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்த நாயோடைய தோல் உரிக்கப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கு. ஆத்தாடி, எவனாச்சும் வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு பயந்துகிட்டே அதை தன்னுடைய தோட்டத்திலே புதைக்கிறான். அங்கிருந்து நேரா ஆலிஸ் கிட்ட வந்து, ஆலிஸ் உன்னுடைய கையை காட்டு. ஏன் டேடி என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறா. அதுக்கு இவரு, கிடையாதுமா, இது ஒரு கேம், எங்க காட்டுன்னு சொல்லும்போது அவ கைய பார்த்தா எதுவும் இல்ல. டாக்டரும் அதை பெருசா கண்டுக்காம போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வீட்டுக்கு யாரோ வராங்க. உடனே இவங்க ஆலிஸை கூட்டிகிட்டு போய் மறைச்சு வைக்கிறாங்க. வந்த லேடி, இந்தாங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். சடங்கு நடக்கும் போது இதை நீங்க அவ கழுத்துல போட்டா போதும். அதை அவளே புரிஞ்சுக்கிட்டு காட்டை நோக்கி போயிடுவான்னு சொல்ல மறுபடியும் அவ அம்மா உள்ள வரும்போது மாடியில ஏதோ சத்தம் கேக்குது. ஆலிஸ் எங்க இருக்குன்னு பயந்துகிட்டே போறா. ஆனா அந்த பொண்ணு பின்னாடி வந்து குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவளுக்கு ஒன்றும் புரியல. நேரா ஓடி வந்து பிரெக்னன்சி செக் பண்ணும்போது தான் கர்ப்பமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர இன்னொரு பக்கம் டாக்டர் எமர்ஜென்சியா போன் பண்ணி கூப்பிடுறாங்க. அங்க போனா ஒரு மாட்டுக்கு கொடூரமா அடிபட்டிருக்கு. இவனும் அதை பார்த்துட்டு கிட்ட ஓடி போனா அங்க அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இருந்த டாலர் இருக்கு. இந்த பக்கம் டாக்டருடைய மனைவி பித்து பிடிச்சா போல வந்துகிட்டே இருக்கா. அவ வந்து பார்க்கும்போது துண்டிக்கப்பட்ட அந்த நாயோடைய தலை இருக்கு. கூடவே அந்த சின்ன பொண்ணு வச்சிருந்த பொம்மை இருக்கு. வானிலை வேற மோசமா மாறிக்கிட்டே இருக்கிறதால ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஆலிஸ் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போனா அவருக்கு முன்னாடி உள்ள வந்து ரெடியா காத்துக்கிட்டு இருக்கா. இவரும், யோ அவ கண்ணை பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆளு கேட்காம அதையே பாத்துக்கிட்டு இருக்க. வந்தவ அவரை கொண்டுட்டு திரும்பி இவர்கிட்ட வரும்போது சரியா கரண்ட் கட்டாக அவரை பார்த்து நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போறா. இன்னொரு பக்கம் அந்த லேடி துணிகளை காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்கேயும் விளக்குகள் விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆலிஸும் அங்க வந்துட்டா. பாட்டியும் படப்படன்னு வந்து சாத்தானே அப்பாலே போன்னு சொல்ல நான் காத்தாலேயே போயிட்டேன்னு கம்பி எடுத்து கழுத்துலேயே குத்துறா. டாக்டரும் உதவிக்காக அந்த லேடியை தேடிக்கிட்டே வீட்டுக்கு வரும்போது அங்க ஏற்கனவே குதிரை கொல்லப்பட்டிருக்கு. இவ வேற கொடியேத்துறா போல அந்த லேடிய கொடி கம்பத்துல தொங்க விடுறா. பின்னாடியே அவன் மனைவி வந்து, விஷயம் தெரியுமா, நான் கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்ல வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. உடனே இவங்க ஓடி போய் பாக்குறாங்க. அங்க அந்த லேடி இறந்து போயிருக்கா. இது எல்லாத்துக்கும் ஆலிஸ் தான் காரணம். வா அவளை தேடுவோன்னு தேடிக்கிட்டே போறாங்க. போற வழி முழுக்க பறவைகள் இறந்து போயிருக்கு. ஆலிஸும் காட்டுக்குள்ள இருந்து வந்து, அப்பா நான் இறந்து போயிட்டேனான்னு கேக்குறா. அவரும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது செல்லும், வான்னு சொல்லி அவகிட்ட பேசிக்கிட்டே நைஸா ஒரு மயக்க ஊசியை போட்டு மயங்க வைக்கிறான். அடுத்து அவளை தூக்கிக்கிட்டு வேக வேகமா ஓடி வராங்க. இதை பார்த்து இந்த லேடி, வாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போறேன்னு அவங்கள காட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போறா. போற வழியில அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு அவங்க அப்பாவை தாக்குறா. இவங்களும் என்னாச்சுன்னு பின்னாடி தேடிக்கிட்டே ஓட ஆலிஸை பார்த்தவங்க மெதுவா அவ கிட்ட போகும்போது அவ அந்த லேடியோடைய வயிற்றுக்குள்ள கையை விட்டு இதயத்தை அப்படியே கையோட பிடுங்கி எடுக்கிறா. ஆத்தாடி, இது பொண்ணு கிடையாது, பேயின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அங்க டாக்டர் கிட்ட வந்தவரு, நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க, உண்மையா சொல்லு, அந்த பொண்ணு இறந்து போய் ஒரு ஆண்டுக்கு மேலதானே ஆகுதுன்னு கேக்குறான். அதுக்கு டாக்டரும், ஆமா நாங்க ஏற்கனவே கேள்விப்பட்டோம், ஒரு ஆண்டுக்கு மேல ஆயிட்டா நீங்க மறுபடியும் கொண்டு வர மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் போய் சொன்னேன்னு சொல்ல இங்க வேகமா ஓடி போன அம்மா அந்த காற்றாடிகளை பார்த்துட்டு, ஆலிஸ் அம்மா கிட்ட வா, நான் உன்னை பார்த்து பயந்துட்டேன், அதான் ஓடி போனேன், மெதுவா என்கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த எல்லைகளை பத்தி தெரியாம இவ கிட்ட வரும்போது மறுபடியும் நாய் கடிச்ச போல மாறி மயங்கிட்டா. உடனே இவ அந்த பொண்ணு தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள போறா. ஆலிஸ் அம்மா உனக்கு ஒரு கதை சொல்றேன்னு அவளை பள்ளத்துக்குள்ள வச்சு தன்னுடைய கையாலேயே மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருக்கா. இதை தடுக்க வந்த டாக்டரையும் பிடிக்கிறாங்க. ஒரு வழியா முழுசா புதைக்க டாக்டர் வந்து தான் மனைவியை மேல தூக்கும் போது ஒரு கை வந்து அவளை பிடிச்சு மண்ணுக்குள்ள இழுக்குது. இத பார்த்து இவரு அவனை மட்டும் பிடிக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது நடக்கும்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர், நான் தான் ஏற்கனவே சொன்னனே, இதை நீங்க சரியா பண்ணாட்டி நிறைய இழக்க வேண்டியது இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்தை விட்டு போறாங்க. அவனாலையும் அவளை மறக்கவே முடியல. அதால அவன் இந்த முறை அவ முடி கிடைக்கும் போது அவளை மறுபடியும் கொண்டு வரான். அவன்கிட்ட வந்த அவ கர்ப்பமா இருக்கா. ஆனா திரும்பி போகும்போது நீ மட்டும் தனியா போகணும்னு ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்க தயாரா இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆபத்து வரப்போதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.